ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த சில காலங்களாகவே நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது இருந்திருக்குங்க. அந்த சின்ன பிரச்சனைகளுமே பார்த்திங்கன்னா அவர்களால் சமாளிக்க முடியாத அளவிற்கு ஆரோக்கிய குறைபாடுகளானது இருந்தது. அந்த ஒரு நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுவதனால இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கங்கள் மீண்டும் தொடரப்போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் புதுவிதமான திருப்பங்களானது ஏற்படுமா, இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். எப்போதுமே பிறருடைய பிரச்சனைகளை தீர நல்ல ஒரு ஆலோசனையை கோரக்கூடிய அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் தாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா குரு பரிவர்த்தனை யோகங்கள் பெற்று சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. அதனால் சுக்கிரன் உச்சம் பெற்று புதனோடு இணைந்து சஞ்சரிப்பதனால புத சுக்கிர யோகங்களானது உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் நீச்ச பங்கு ராஜயோகங்களும் பார்த்திங்கன்னா அமைந்துள்ளது. இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமையப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு நிறையவே பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படும். அதேபோல் புனித பயணங்களும் ஏற்படுங்க. நினைத்த காரியத்தை பார்த்திங்கன்னா நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். வருங்காலத்தை பற்றிய பயங்களும் உங்களுக்கு அகலும். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மீன ராசியில் பார்த்திங்கன்னா புதன் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்ற உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவது யோகம்தான். குடும்பத்தில் சுபகாரியங்களானது பார்த்திங்கன்னா துரிதமாகவே நடைபெறும். பிள்ளைகளுடைய வழியில் பிரச்சனைகள் படிப்படியாகவே நல்ல ஒரு முடிவிற்கு வரும். வியாபார விரோதங்கள் விலகுங்க. அதேபோல் தொழில் வளர்ச்சியானது உண்டு. கடன் சுமைகளானது குறைய புதிய யுத்திகளையும் நீங்கள் கையாளுவீர்கள். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகளானது உண்டு. பங்குனி 4ஆம் தேதி என்று புதன் வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வருகின்றார். உங்களுடைய ராசிக்கு சகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடுங்க. கடல் தாடி சென்று மேற்படிப்பு படிக்க நினைத்தவர்களுக்கு அதுவும் இப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். மாமன் மைத்துனருடைய வழியில் நடைபெறக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். சேமிப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு கேட்ட இடத்தில் தொகைகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. பொருளாதார நிலைகளானது உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வத்தை காட்டக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது ஒரு வழியில் பார்த்திங்கன்னா நன்மை என்றே சொல்லலாங்க. உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் பகை கிரகம் என்பதனாலும் 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் என்பதனாலும் உடல் ஆரோக்கியங்களானது சீராகும். உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். உத்தியோக முன்னேற்றங்களானது உண்டு. ஆனால் பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா இப்பொழுது பற்றாக்குறைகளானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் உங்களுக்கு இருக்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு உருவாகும். பங்குனி 24ஆம் தேதி என்று கடகராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே பிள்ளைகளால் பிரச்சனைகளானது வரலாம். அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகளானது மீண்டும் தலை தூக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளானது ஏற்படுங்க. குடும்பத்தில் நிலவக்கூடிய குழப்பங்களானது அகல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரங்கள் இது. அதே சமயம் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தையும் காட்டுவீர். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு யோகமான மாதம் இது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சிகளானது திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளானது உண்டுங்க. கலைஞர்களுக்கு காரியங்களில் வெற்றியானது கிடைக்கும். மாணவ மணிகளுக்கு படிப்பில் அக்கறையானது கூடுங்க. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமையானது பலப்படும். இடம் பூமி வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீர். மேலுமே உங்களுடைய வேலையில் கடினமான உழைப்புகளானது தேவைப்படும். நிதி நிலைகளானது பார்த்திங்கன்னா மேம்படுங்க.
இந்த பங்குனி மாதத்தில் முக்கியமான சில முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள். அதில் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் சிறப்பான பலனையும் கொடுக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் அதிக கவனத்தை செலுத்துவது நல்லது. மேலும் உங்களுக்கு பண வரவுகளானது கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்களானது சேருங்க. மனதில் தன்னம்பிக்கையானது இப்பொழுது அதிகரிக்கும். எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதியானது ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி அந்நியங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர். உறவினர்களால் உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அதே நேரத்தில் அவர்களால் பார்த்தீங்கன்னா சிறு உபத்திரவங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவங்களானது உயரும். தந்தையுடன் மனஸ்தாபங்களானது ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளதுனால பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளானது மாறும். உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது சுமாராக தான் கிடைக்கும். இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்களானது உள்ளது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்கணுங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இருக்குங்க. புகுந்த வீட்டு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். கணவரினுடைய பாராட்டுகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்களானது ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகளானது கிடைக்கக்கூடும். இந்த மாதத்துல சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பார்த்தீங்கன்னா பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர். உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்குங்க. பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரங்களும் ஏற்படும். தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட மனமானது பார்த்தீங்கன்னா விளையுங்க. உங்களுடைய செயல்களை பார்த்தீங்கன்னா முறைப்படுத்தி செய்வீர்கள். குடும்பத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்களானது நடக்கும். பூர்வீக சொத்துக்களானது பார்த்தீங்கன்னா சிரமம் இல்லாமல் கைக்கு வந்து சேரும். ஆலய திருப்பணிகளில் பார்த்தீங்கன்னா தர்ம காரியங்களிலுமே நீங்கள் ஈடுபடுவீர்கள். வருமானங்கள் எதிர்பார்த்ததற்கு அளவிற்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேக ஆரோக்கியங்களானது சீராக இருக்கும். சமூகத்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நல்ல செய்திகளும் வரும். மேலுமே தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பீர்கள். கூட்டாளிகளை அரவணைத்து சென்று காரியங்களை செய்யவும், புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது கவனமாக இருக்கணுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளவும். உத்தியோகஸ்தரர்கள் அனைத்து வேலைகளையும் குறித்த காலத்திற்குள் முடித்து மேலதிகாரிகளினுடைய பாராட்டை பெறுவீர்கள். பதவி உயர்வுகள் பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வீர். பண வரவுகளானது நன்றாகவே இருக்கும். சக ஊழியர்களுக்கும் உதவியும் செய்வீர். அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகளானது வரும். செய்கின்ற காரியங்களில் சிறு தடைகளானது ஏற்பட்டாலுமே முடிவுகளானது சாதகமாகவே முடியுங்க. அதேபோல் பொது நலனோடு இணைந்த சமுதாய நல சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்துவீர்கள். தொண்டர்களை அரவணைத்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளானது உங்களுக்காகலும். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியும் இருக்குங்க. ஆனாலுமே உங்களுடைய சுய கௌரவத்துக்கு பங்கங்களானது ஏற்படாது. சக கலைஞர்களினுடைய உதவினால உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வீர். பெண்மணிகள் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா காண்பீர்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது சிறப்பாகவே இருக்கும். உற்றார் உறவினர்கள் பாசத்தோடு பழகுவார்கள். இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை பார்த்தீங்கன்னா வாங்குவீர். பெரியோரினுடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலுமே தப்பித்து கொள்ளலாம். மாணவ மணிகள் படிப்பில் சிறப்பான கவனத்தை செலுத்துவீர்கள். பாடங்களை முன்னதாகவே படித்து முடித்து ஆசிரியர்களினுடைய பாராட்டையும் பெறுவீர். எதிர்பார்த்த மதிப்பெண்களையும் இப்பொழுது அள்ளுவீர். மேலும் பரிகாரமாக தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா தினமுமே நந்தியும் பெருமானை வணங்கி வர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் தீரும். அரசாங்க அனுகூலங்களும் ஏற்படும். எடுத்த முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.